தமிழ் பேச தெரிஞ்ச நடிகையாக இருக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அது வாய்ப்பே இல்லைன்னு சில மலையாள புதுமுகங்கள் கூட ஸ்க்ரீன் டெஸ்ட் வச்சு பார்க்குறாங்க, சில டெஸ்ட் ஷூட்லாம் வச்சு பார்க்குறாங்க. எல்லாருமே ராமராஜன் முதல் கொண்டு கவுண்டமணி செந்தில் முதல் கொண்டு எல்லாமே பக்காவாக ஆயிடுச்சு. கதாநாயகிக்காக வெயிட்டிங்கு. ஒரு நாள் தேவிகா அம்மாவோட வந்து கனகா கங்கைமரன் வீட்டுக்கு வரும்போது கங்கைமரன் அவங்க ஒய்ஃப் தான் சொல்கிறாங்களாம், எங்கள் கதாநாயகி எங்கேயோ தேடிட்டு இருக்கீங்க, இங்கேயே நம்ம வீட்டிலே இருக்கு பாருங்கன்ட்டு எங்கே சொல்லும்போது அவங்க தேவிகா ஐயோ வேணாம் வேணான்னு, ஆமாம் எனக்கு தோணலையே அப்படின்னு. ஏன் ஒத்துக்கல அவங்க? சின்ன பொண்ணு வேணாம், சினிமாவே அவங்க நிறைய அவங்க கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு தப்பா சொல்ல வேண்டியதில்லை. ஏன் அந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம கொண்டு வரணும்? ஏதோ ஒரு கஷ்டம் அவங்க வேணாம். ஆமா, ஏதோ ஒரு கஷ்டம் வேணாம், அப்படி ஆசைப்பட்டிருந்தா கூட கொண்டு வந்துருக்கலாம், வேணான்றாங்க. இவர் வந்து ஒரு உறுதி கொடுக்குறாரு, வேணான்னு சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு. ஆபாசமான காட்சிகள் இருக்காது, நெருக்கமான இதெல்லாம் இருக்காது, மொத்த காட்சிகள் எல்லாம் கிடையாது. ஒரு நம்முடைய பாரம்பரியமான கரகாட்டத்தை பின்னணியாக கொண்ட ஒரு படம், தில்லானா மகனாம்பல் மாதிரியான ஒரு படமா இருக்கும். நான் உறுதி தரேன், ஸ்பாட்ல நீங்களே வந்து